ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நியூ கிரேஸ் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் பெரிய அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம், ஆராதனை செய்வோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் கிரியை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் வந்து கூடிமை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தயவுள்ள கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே சங்கீத பகுதி ஜெபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடல்களை பாடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் நம்முடைய பாடல் ஆராதனையிலே மகிமைப்படுவாராக. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 6வது மாதத்தினுடைய ஆண்டவரே 4வது வாரத்தில் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி என்று சொல்லி இதுவரையிலே நம்மளை நடத்தி வந்த தேவனாகி கர்த்தர் அல்லவா. எபினேசர், இதுவரையிலே நம்மளை உதவி செய்தவர், ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்தி வந்த தேவனாகி கர்த்தர். எல்ரோய், என்னை காண்கிற தேவனாகி கர்த்தர் அல்லவா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆங்காங்கே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பிரிந்திருந்தாலும் நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை வேலையிலே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆவியானவரே, ஆராதனை சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஜீ. எங்களை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நீ ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இம்மானுவேலராக எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஒரு அழகான ஒரு பழைய பாடல், நன்றியான் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளியும் உள்ளத்தாலையும் என்றும் பாடு. ஏனென்றால் அவர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆதரவை நாம் செலுத்துவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு,
நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவன் நல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். வல்லவன் நல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் பாடுவோமா? நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னோ நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். கரங்களை உயர்த்தி இயேசு என்னோ நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்றுமா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மிக சொல்லுங்க, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணினதிலே அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 50வது சங்கீதம் 15ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று ஆண்டவர் சொன்னார். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டோமோ ஒரு முறை கூட ஆண்டவர் வராமல் இருந்ததே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டோனோ அவர் எனக்காய் ஓடி வந்தார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். எரேமியா 33வது அதிகாரம் 3ஆம் வசனம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்ன ஆண்டவர் எனக்கு அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா. கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் நமக்காக ஓடி வந்தார். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல ஆண்டவர் நமக்கு ஓடி வந்து நமக்கு உதவி செய்த நல்ல ஆண்டவர் அல்லவா? அவரை பாடி நம்ம மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை நம்ம உயர்த்துவோமா? கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து
புது பலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. மீண்டுமா கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆமென். ஏசப்பா, நன்றியப்பா. கானாவு கல்யாண வீட்டு சீசரோடு வந்தீரே, கச்சாடி தண்ணீரை கண்ணீரசமாய் மாற்றினீரே. கானாவு கல்யாண வீட்டில் சீசரோடு வந்தீரே, கச்சாடி தண்ணீரை கண்ணீரசமாய் மாற்றினீரே. நிந்தை அவமானம் நீக்கி விட்டீரே, நிந்தை அவமானம் நீக்கி விட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றியப்பா. நல்ல கைதட்டி சொல்லுங்க, நன்றியப்பா. ஓ ஏசப்பா, நன்றியப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ராஜா, நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. சொல்றீங்களா? நன்றியப்பா. மரியாள் மாத்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினி. மரியாள் மாத்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினி. அனாதையாய் விடாமல் ஆதரவு கொடுத்தீரே, அனாதையாய் விடாமல் ஆதரவு கொடுத்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. சொல்றீங்களா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் இதுவரையிலே நடத்தின எல்லாவற்றுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆமென். நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீரே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே, வியாதியை சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் கையில உயர்த்தி சொல்லுங்க, வல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ராஜனே, நன்றியப்பா ராஜா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே,
குறைகளெல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே. குறைகளெல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. நன்றி அப்பா. நல்ல கையை தட்டி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நிறைந்த ஒரு ஆராதனை. அப்பா சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் அப்பா செய்த நன்மைகள் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நன்றி நன்றி என்று சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இந்த நன்றி பலிகளின் சத்தம் துணிப்பதாக. நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா. சொல்லுங்க சொல்லுங்க நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா. வியாதிய ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார். எத்தனை பேர் நம்ம சொல்றீங்க? அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த சிலுவையின் வல்லமை இறங்கி வருவதாக. அல்லேலூயா. இறங்கி வரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வேலையில் அப்படியே கைகளை உயர்த்தி நம்முடைய பட்டணத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அநேக வியாதினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களே சொல்லுங்க. நம்ம 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 சொன்ன வார்த்தை வெறும் பாடல் அல்ல, அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஆண்டவர் செய்து முடித்ததை சொல்லுகிறோம். வியாதி சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சொல்லுங்க, என்னுடைய வியாதி ஆண்டவரே பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து முடிச்சிங்களே. சர்வ வல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. சர்வ வல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. அப்ப சொல்லுங்க, நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றியப்பான்னு சொல்லுங்க. அவர் உயர்ந்த தேவனாகிய கர்த்தர், எனக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நன்றி நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய சமூகத்தில் வரும் பொழுது கண்ணீரோடு அல்ல, அல்லேலூயா, அவரை உயர்த்துகிற இருதயம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை யார் நன்றாக உயர்ந்திருக்கிறார், யார் நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் உயர்த்த முடியும். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர், அவரால் செய்ய முடியாது என்று எதுவுமே இல்லை, அவர் பெரியவர். சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உயர்த்துவோமா, நல்ல உயர்த்துவோமா, நல்ல உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் சொல்றீங்களா? எல்லாம் சொல்றீங்களா? நல்லா உயர்த்துவோமா. ஓ ரபா ஷேகாதர ஹலஹதனஹலா. ஓ ஹல்லேலூயா. ஏசாயா கண்ட பொழுது கெரூபின்கள் சேராபின்கள் மத்தியிலே நித்தமும் போற்றப்படுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியினிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. எவ்வளவு பெரிய தேவனாய் கர்த்தரை நான் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சதா காலமும் தூதர்கள் மத்தியிலே அவர் ஆராதிக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என் துதியிலே அவர் விருப்பப்படுகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ஆராதனையிலே நான் உயர்த்துகிற அந்த ஸ்தானத்தில் அவர் இறங்கி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனாகி கர்த்தர் அல்லவா? நன்றி. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை
ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. பாடுவோமா? சிங்காசனத்திலே வீற்றலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவே உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவன் தந்தார், பிதாவோடென்னை சேர்த்திட்டார். மீண்டும் பாடுவோமா? நான் பாடுவே உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவன் தந்தார், பிதாவோடென்னை சேர்த்திட்டார். கரங்களை உயர்த்தி சிங்காசனத்திலே வீற்றலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீற்றலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராவின்கள் சூழ்ந்திருந்தும், உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராவின்கள் சூழ்ந்திருந்தும், உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும், என் துதியில் ஆசை கொண்டீரே. உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும், என் துதியில் ஆசை கொண்டீரே. கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. எல்லாம் உயர்த்துவோமா? உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே உயர்த்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, இந்த பூமியும் பாதபடிக்கு போதாதே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, இந்த பூமியும் பாதபடிக்கு போதாது. உந்தன் மாட்சியும் மகிமை சொல்லி தீராதே, என் மனதின் நாயகரே.
சொல்லி தீராதே என் மனதின் நாயகனே. கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன், உம்மையே துதித்திடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன். உயர்த்துவோம். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன், மரபஷகலே உம்மையே துதித்திடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் இயேசுவே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை சேர்ந்து சொல்லுவோம். நீரே உன்னத பரிசுத்த மகத்துவரே, உம்மையே. நீரே உன்னத உன்னதரே, பரிசுத்தரே, மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. சமூகத்தை அர்ப்பணிப்போமா? என்னை விசாரிக்க எம்மாத்திரம், ஆனால் பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து என் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் பிள்ளைகளானால் சுதந்திரவாளியாயிருக்கிறோமே. அனைத்துக்கும் ஆண்டவர் என்னை சுதந்திரவாளியாக வைத்து சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த உலகத்துக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போடு நாதனை அர்ப்பணிப்போம். நன்றி ஆண்டவரே. உன் இருதயத்தில் இருந்து வார்த்தை வருவது நன்றி ஆண்டவரே. பிதாவே, பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை வைத்து உம்மை ஆராதித்தோம், நாமத்தை மையப்படுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில பெரிய காலை செய்யும், எங்க தேசத்திலே பெரிய காலை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஜான் விக்டர் நமக்காக வேத பகுதியை, ஒரு சங்கீத பகுதியை நமக்காக வாசிப்போம். நாம் அனைவரும் சங்கீதம் 41 எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 41 பிரதிவசனமாக நாம் வாசிப்போம். சிறுவைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முறுமுறுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, ஈராயாதி அவனை பிடித்து கொண்டது.
படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நாம் யாவரும் முழங்கால் படியிடும். முழங்கால் படிட்டு நாம் ஒரு சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில ஜெப குறிப்புகள் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் கூட டேவிட் வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஏசாயா 58:11 சொல்லப்படுறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போல கடந்த நாட்களிலே இந்த கொரோனா பிரச்சனையிலே நம்ம கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த கொரோனானாலே பிளாக் டவுன் பண்ணப்பட்ட மாவட்டமாக சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம், திருவாரூர், செங்கல்பட்டு, மதுரை இந்த மாவட்டங்களிலே பிளாக் டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டங்களுக்கும் பிளாக் டவுன் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியங்களுக்காக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் ஆண்டவரே கொரோனா தொற்று பரவுகிற மாவட்டங்களாக ஆண்டவரே நாங்கள் சொல்லப்பட்ட அந்த மாவட்டங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மாவட்டங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாவட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல கர்த்தர் ஆண்டவரே எங்களை இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணம் ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோம். ஆண்டவரே, அது சுற்றி இருக்கிற பகுதிகள் அனைத்தும் கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பட்டணங்களில் ஆண்டவரே இந்த தொற்றுகள் பரவுகிறதை கர்த்தர் ஆண்டவரை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்வீராக. கடந்த நாட்களை ஆண்டவரே எங்களை பாதுகாத்தது போல ஆண்டவரே இந்த பட்டணங்களில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். உயிர் சேதம் ஏற்படாதபடிக்கு என் தேவன் வேலையடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிற ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ஆண்டவரை மறித்து ஆண்டவரே பாதாளத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். தகப்பனே, இந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோம். இன்னொரு செய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிற ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிற ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா அம்மா சத்தியத்தை அறிந்து கொள்கிற கிருபை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்கள் திருச்சி பட்டணத்தின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிளாக் டவுன் அறிவிக்கிறதுக்கான ஆண்டவரே காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோம், மணப்பாறை நகராட்சி ஒரு கொரோனா இல்லாத பகுதியாக ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டோம், செய்தி வாசித்தோம், செய்திகளில் கேள்விப்பட்ட ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிற நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, என் பட்டணத்திற்கு ஆண்டவரே ஒரு சேமத்தை ஏற்படுத்தி முடியாது ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்களை தகப்பனே கர்த்தர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே நித்தமும் நடத்துகிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தத்தின் படி தகப்பனே எங்களை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு என் தேவன் வேலையடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை நீர் அவிதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. என் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்கிறோம். இந்த நாளிலே நம்மளோட பேசுவாராக. என்னோட கூட நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை திருப்பி பார்க்க பிள்ளையாக கேட்கிறேன். கவனம் சிதறாதபடிக்கு வேத புத்தகத்தை உங்கள் கரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்புவீர்களானால் அது வேத வசனத்தை கவனிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே தயவு கொண்டு நீங்கள் அதை செய்ய முடியவில்லை. நான் கேட்கிறேன். ஆரம்பத்திலே வார்த்தை கேட்கிற இந்த வேலையிலே நீங்கள்
தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்ற பயபக்தியோடு கூட உட்கார்ந்திருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். படுத்துக்கொண்டோ அல்லது நீங்கள் வேறு விதமாக உலாத்திக் கொண்டோ நடந்து கொண்டோ நீங்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு ஒரு இடத்திலே ஆலயத்தில் உட்கார்ந்ததை போல உட்கார்ந்து தன்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை உடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆசிரியர் எப்பொழுதுமே நம்ம வசனத்தை வாசிக்கிறேன். 139 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆனந்தி நாமம் கேட்பவராகும். பிரசித்தாமை வார்த்தைகள் கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுவதற்காக வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமானவர்கள் விதத்தில் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவரை இருதயத்தை காணும். விஷயத்தை முழுவதும் கிரியை செய்கிறார். எங்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல ஆமென். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது எழுதின இந்த சங்கீதத்திலே கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆராய்ந்திருக்கிறார், ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். 2வது வசனத்திலே என் உட்கார்தலையும் நீங்கள் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் உட்கார்ந்திருக்கிறதை அறிந்திருக்கிறீர், எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் மறைமானது ஒற்றுமை இல்லை, எல்லாம் என்னை குறித்து நான் சகல விவரங்களை நீர் அறிந்திருக்கிறேன். ஆரம்பம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை குறித்து நீ அறிந்திருக்கிறீர். என்னுடைய எல்லா செயல்களையும், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நீர் அறிந்திருக்கிறீர். 4ஆம் வசனத்திலே என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்னே இது கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். என் வாயில வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே இருதயத்திலே என் சிந்தையை கொண்டுகிற அத்தனை காரியங்களையும் என் வாயிலுக்கு வருவதற்கு வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன பேச போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன நினைக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அறிந்து ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். எனவே நம்மை குறித்த எல்லா விவரங்களும் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவர் அறிந்திருக்கிற தேவன். எனவே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அவரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே 700 கோடிக்கு மேல் மக்கள் இருந்தாலும் நாம் விசேஷமானோம். விதமாய் சீரப்பட்டது ஜனம் வாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்த ஜனம் வாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நம்மை தெரிந்திருந்த இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருந்தாலும் நாம் தேவனை பார்த்து விசேஷமானவர்கள். விசேஷமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம், நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே, நாம் அவரை சேவிக்கிறபடினாலே, நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதினாலே, நாம் அவரை தொழுது கொள்கிறதுனாலே, நாம் அவரை ஆராதிக்கிறதினாலே, நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறபடினாலே விசேஷ விதமாக தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எவ்வளவு மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவரை நம்பும் பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சுலபமாக கண்டுபிடித்து விடுவார். அவர் நாம் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதால் ஒரு சிறுவர் இந்த சுரங்கத்தில் வேலை செய்யும் தன் தகப்பனை பார்க்க போனார். வேலை முடிந்து ஏராளமான தொழிலாளர்கள் சுரங்கத்திலிருந்து அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார். சுரங்கத்தில் வேலை செய்கிறவர்கள்
தலையிலே ஹெல்மெட் அணிந்திருக்கிறார்கள். அவருடைய வஸ்திரம் எல்லாம் கருப்பாய் இருக்கிறது, முகமெல்லாம் கருப்பாய் இருக்கிறது, சரீரமெல்லாம் அந்த நிலக்கரியிலே உடல் முழுவதும் கருப்பாய் இருக்கிறது. அங்கே எல்லாரும் அங்கே வேலைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர் தன் தகப்பனை காணும்படிக்கு ஒரு ஓரமாய் வந்து தன் தகப்பனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிற விடை அந்த சுரங்கத்திலே இருக்கிறதான சூப்பர்வைசர் தம்பி என்னை யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என் தகப்பன், என் அப்பாவை நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டபொழுது அவர் அந்த சூப்பர்வைசர் அவர் ஷோல்டரில் தட்டி, அப்பா தம்பி, நீ உங்க அப்பாவை நீ கண்டுபிடிக்க முடியாது, எல்லாரும் ஹெல்மெட் அணிந்திருப்பார்கள், எல்லாரும் கருப்பா இருப்பாங்க, உங்க அப்பாவை நீ அடையாளம் காண முடியாதே, எப்படி உங்க அப்பாவை நீ அடையாளம் கண்டுபிடிப்பாய் என்று சொல்லி சிரித்து கொண்டே அந்த சிறுவனிடத்திலே சொன்ன பொழுது அந்த சிறுவன் சொன்னார், அங்கள் ஒருவேளை நான் என் அப்பாவை நான் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா என் அப்பா என்னை பார்ப்பாரானால் அவர் என்னை கண்டுபிடித்து விடுவார் அல்லவா? அன்று நாம் மகிமைப்படுவதா? எனவே இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும், எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை நாட்டுகள் இருந்தாலும், எத்தனை பணக்காரர்கள் இருந்தாலும், எத்தனை அறிவாளிகள் இருந்தாலும், ஞானிகள் இருந்தாலும், நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை கண்டுபிடிக்கிறவர். நம்மை கண்டுபிடித்ததினால்தான் அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை கண்டுபிடித்ததினாலே தான் அவரை நாம் தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே தேவன் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர். எனவேதான் சங்கீதக்காரர் இதை சொல்கிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். தாவீது வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் அரசாட்சி செய்தார்கள். ஆனால் விசேஷமான அழைப்பு ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பார்வையும் விசேஷமாய் இருந்தது. தாவீதை ஆண்டவர் அறிந்திருந்தார், தாவீதின் இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதாவது தாவீது சொல்கிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து தாவீது சொல்லுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். வேதத்திலே தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த யோபு குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவை தேவன் அறிந்திருந்தார். எத்தனை கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் யோபு இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்து போனதை தேவன் அறிந்திருந்தார். யோபு 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், ஒரே நாளில் எல்லாம் அடித்து போனது, எல்லாம் ஆண்டு போனது, எல்லாம் பெரிய ஒரு இழப்பு. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் இந்த யோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவனை அறிந்திருக்கிறார், தேவனை என்னை காண்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே கண்கள் அவரை காணும் என்கிறதான விசுவாசம், நம்பிக்கை, தேவனை அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் யோபுக்குள்ள இருந்ததுனாலே யோபை குறித்து நாம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே, கஷ்டத்தின் நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே, நெருக்கத்தின் நேரத்திலே, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்ட யோபுவை தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் இரட்டிப்பாய் தந்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். யோபுக்குள்ளே இருந்ததான ஒரு பெரிய விசுவாசம் என்று சொன்னால், தேவன் என்னை அறிந்திருக்கிறார், தேவன் ஒருபோது என்னை கைவிட மாட்டார் என்கிறதான நம்பிக்கை தேவன் மேல இருந்ததினால, விசுவாசம் இருந்ததினாலே ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை இருந்ததினாலே யோபு தேவனிடத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. நீங்கள் எத்தனை கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவனை நம்பி இருந்தால் தேவன் உங்களை விடுவிக்க தேவன் உங்களை தேடி வருவார். ஒரு முறை பவுல்
கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தபோது கப்பலிலே ஒரு பெரிய சேதம் உண்டாகும். கப்பல் சேதம் உண்டாகும். கப்பல் பிரயாணம் பண்ணினவர்கள் தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை அற்ற நிலைமையிலே, கொஞ்சம் கூட நம்பிக்கை எல்லாரும் அந்த கடல்ல கப்பல் சேதத்தில் கப்பல் உடைந்து விட்டது. எனவே பிழைப்பதற்கு ஒருவரும் இல்லை, இனி மரணம் என்ற நிலைமையிலே, நம்பிக்கையற்ற என்ற நிலைமையிலே பவுல் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார். பவுல் அங்கே மாணவி மேல விசுவாசம் வைக்கிற நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிறோம். தான் ஆராதிக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைத்ததினாலே கர்த்தர் கப்பல் சேதத்துல இருந்து பவுலையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் தேவன் காப்பாற்றினார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. உங்களையும் என்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டு தெரிந்திருந்திருக்கிறார். எனவே நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 125 1ஆம் சங்கீதத்திலே வாசித்து பார்ப்போமானால், கர்த்தரை நம்புகிறவர்களை என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். யோசித்து பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அசையாமல் இருக்கிறதான, அசையாமல் நிலைத்திருக்கிறதான ஒரு சீயோன் பர்வதத்தை போல, சீயோன் மலையை போல. மலை ஒரு பொழுதும் அசைவதில்லை. எத்தனை காற்றுகள் வீசினாலும், எவ்வளவு பெரிய மழைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், பர்வதங்கள் ஒரு பொழுதும் நிலை மாறுவதில்லை, அசைந்து கொடுப்பதில்லை. அதே போலதான் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அசையாமல் நிலை சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எனவே நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குமானால், தேவன் நம்மை அறிந்திருப்பாரானால், நாம் ஒரு பொழுதும் ஒன்றுக்கும் அசைவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், எத்தனை பெரிய கஷ்டங்கள் வரலாம். எது வந்தாலும் நாம் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறபடினாலே, தேவன் நம்மை அறிந்திருக்கிறபடினாலே, தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதுனாலே நாம் ஒரு பொழுது நம்ம அசைக்கப்படுவதில்லை. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் ஒரு வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையிலே ஒரு ராஜா உறுதியாயிருந்தான். அவன் எசேக்கியா ராஜா. அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவன் பேரிலே நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தான். அவனை போல அந்த ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த ராஜாக்களிலே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்த திட நம்பிக்கையா இருந்த ராஜாக்களிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் வேறொரு ராஜா இருந்ததில்லை என்று எசேக்கியா ராஜாவை குறித்து சாட்சியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா இக்கட்டு காலத்திலே தேவன் அவனுக்கு அரணான கோட்டையாக இருந்தார். இக்கட்டு நேரங்களிலே தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அவன் நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல, தேவன் பேரிலே நம்பிக்கை இருந்ததினாலே, தேவனை அறிந்திருந்ததினாலே அவனுக்கு ஆண்டவர் அரணான கோட்டையாக இருந்தார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அசிரியர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த பொழுது அவனுக்காக தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான அசிரிய ராஜா எழுப்பி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தான். பெரிய படையில் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 1,85,000 பேர் இந்த படையில் இருந்தார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த அசிரிய ராஜா புறப்பட்டு வந்த பொழுது, அசிரியர்கள் படையிட்டு வந்த பொழுது, அவர் மனிதர்களை நோக்கி பார்க்கவில்லை, தனது ஒத்தாசை அனுப்புகிறதான தன் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்த்த பொழுது, தேவன் அவனை அறிந்திருந்தபடியினாலே தேவன் அவனுக்கு உதவி செய்தார். இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த ஒரு காரியம், ஒரு பெரும் படை அல்ல, ஒரே ஒரு தூதர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் எழுப்பி வந்த அசீரியனுக்கு விரோதமாக ஒரு தூதனை எழுப்பினான். ஒரு தூதன் போனான். ஒரு தூதன் அந்த அசீரிய ராஜாவுடைய பாளையத்துக்குள்ளே ஊடுருவி சென்றான். அங்கே 1,85,000 பேர் ஒரே நேரத்தில் அடங்கடிக்கப்பட்டார்கள், மரித்து போனார். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால், தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால், தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மேலே அறியக்கூடிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். அவருடைய பார்வையிலே படக்கூடிய அளவிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்திருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால், தேவன் நம்மை அறிந்திருப்பார்கள். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமானால் தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டுடைய பார்வை நம்மில் இருக்க வேண்டும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்த பொழுது தேவனுடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் கண்ணீரை கண்டார். கண்ணீரை கண்டு அவன் வியாதியை நோக்கி நீக்கினார். ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தார் என்று வேதத்திலே வாசித்தார். கர்த்தர் அறிந்திருந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல். அவரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் அவரை அறிந்திருந்தோமானால், நாம் அவரை அவரை நம்பியிருந்தோமானால், அவர் நம்மை அறிந்திருப்பாரானால் நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, அவருக்கு பயப்படுகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். யாரை ஆண்டவர் அறிந்திருக்க முடியும் என்று சொன்னால் அவருக்கு பயப்படுகிறார். இன்னைக்கு ஏராளமானவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்திலே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதா? சங்கீதத்தின் புஸ்தகம் 103 சங்கீதம் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி அளவிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரமாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிற வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அதை போல ஆண்டவருக்கு பயப்படுகிற மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வேதத்திலே விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திற்கு வல்லவனாய் இருந்த, விசுவாசத்தினாலே பெரியவனாய் மாறின, விசுவாசத்தினாலே பிழைத்த நீதிமானாய் எண்ணப்பட்ட ஆபிரகாமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் பிள்ளையாளன் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது அறிந்திருக்கிறேன். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் உண்மை குறித்து அறிந்திருக்கிறேன். உங்களை என்னை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியுமா? ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா?
உண்மையாகவே இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அல்லது நாம் பார்க்கிற மனிதர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? உண்மையாகவே இந்த மனிதன் அல்லது இந்த விசுவாசி உண்மையாகவே தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷன் அல்லது தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷி என்று சொல்லி நம்மை குறித்து மனிதர்கள் சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். நீ உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த சம்பவம் எல்லாரும் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரே புத்திரன் ஏகசுரன் நேசுக்குமாரனான ஈசாக்கை இப்பொழுது நீ விட்ட வசனத்துல 22:2 நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலையில் முடிப்பேன், அவனை தகன பலியாக பலியுங்கள். அவர் சொல்லணும், வரவிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்வார். பல வருடங்கள் காத்திருக்கும் தவமாய் தவம் இருந்து வரம் பெற்ற பெற்றெடுத்த பிள்ளை போல ஆபிரகாம் பெற்றெடுத்திருக்கிறார். இந்த ஈசாக்கை ஆண்டவர் சொன்னாரே, நீ மோரியா மலைக்கு போய் உன்னுடைய நீ ரொம்ப நேசிக்கிறதுல புத்திரன் உனக்கு ரொம்ப நேசமா நேசகுமார் என்று சொன்ன ஈசாக்கை வைக்கிறதுக்காக நீ தகன பலியாக பலியன் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆபிரகாம் ஒரு பொழுதும் மறுப்பு சொல்லாமல், ஆண்டவரே இத்தனை வருஷங்கள் நான் காத்திருந்தேன், 25 வருடங்கள் கழித்து எனக்கு இந்த பிள்ளையை நீ கொடுத்திருக்கிறேன், இந்த பிள்ளையை நான் ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறேன், இந்த பிள்ளை மேல் நான் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறேன், இந்த பிள்ளை போய் பலி செலுத்த கேட்கிறேன், இது என்ன நாயும் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்கவில்லை. வார்த்தை கேட்டவுடனே உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படித்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு வேலைக்காரர்களோடு சேர்த்து அதை கழுதை மேலே புறங்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு மோரியா தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போன பொழுது வழியிலே வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு தானும் தன் மகனும் ஈசாக்கும் அவன் புறப்பட்டு அந்த இடத்துக்கு போடும் பொழுது ஈசாக்கை கேட்டான், அப்பா இங்க நெருப்பு இருக்குது, எரி வைக்கிறதுக்கு கட்டை இருக்குது, தகன பலி இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் மகனே, தேவன் நமக்கு தகன பலி பண்ண ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும் பொழுது 2 பேரும் இந்த இடத்துக்கு போன பொழுது விறகுகள் அடுக்கப்பட்டது. விறகுகள் அடுக்கப்பட்டு ஈசாக்குடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட உடனே ஈசாக்கு தன் தகப்பன் என்னை தகன பலியாக தேவனுக்கு கொடுக்க போகிறான் அறிந்திருந்து ஒரு சத்தமே விடாமல் அவன் கீழ்ப்படித்து அந்த தகன பலியின் மீது படுக்க வைத்து கையில கட்டி ஓங்கின பொழுது அப்போதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், பிள்ளையானவரின் கையை போனார், பிள்ளையை பிடிக்கிறார். நான் உன்னை சோதித்து பார்த்தேன், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்று பார்த்தேன். உன் மகனை விட என்னை நேசிக்கிறாயா அல்லது என்னை விட உன் மகனை நீ நேசிக்கிறாயா என்பதை சோதிப்பதற்கு நான் ஒரு சோதனை வைத்தேன். அந்த சோதனையை செய்து விட்டாய், பிள்ளையானவரின் கையை போடாதே. அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் மேல் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம்? வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மேல் நம்முடைய அன்பு அதிகமாக இருக்கிறதா? அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு மனைவி பிள்ளைகள் மேலே தேவனை காட்டிலும் அன்பு வைக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நாம் ஒரு பொழுதும் முதலிடம் தேவனுக்கு கொடுப்போமானால், தேவனிடத்தில் முதலாவது நாம் அன்பு செலுத்துவதா இருப்போமானால், நம்ம வீட்டில் உள்ள மனைவியை காட்டினோம், கணவனை காட்டினோம், பிள்ளைகளை காட்டினோம், நமக்கு உண்டான எல்லா பொருட்களை காட்டினோம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்போமானால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உண்மையாகவே இவன் அல்லது இவள் என் மகன் அல்லது என் மகள்
உண்மையாகவே எனக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை கொண்டு சாட்சி கொடுக்க முடியும். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை இரண்டாம் நிலையிலே நாம் வைத்து விடுகிறோம். முதலிடத்தில் வைக்க வேண்டிய வரை இரண்டாம் இடத்தில் வைத்து விட்டு நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய மனைவி பிள்ளைகளை நமக்கு உண்டான உடைமைகளை நாம் முதலிடம் கொடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல தேவன் விரும்புகிறது. உண்மையாகவே நான் உன்னை அறிந்திருக்க வேண்டுமானால் நீ எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்க வேண்டும். நீ எனக்கு பயம் இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவனுக்கு ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமை கொடுப்பதா. ஆண்டவருக்கு தெரியும், என்னை குறித்தும் தெரியும், உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்தும் தெரியும். தேவன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் யார் யார் என்று சொல்லி அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது. உண்மையாகவே பயந்து நடக்கிறவர்கள் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. மறைவான ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். எல்லாருடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு மறைவான ஒன்றுமே கிடையாது. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான ஒரு ஆயிரம் தெரியும். அவங்க இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள், ருசி பார்த்தவங்க, ஆலய ஆராதனைக்கு ஒழுங்காய் போகிறவர்கள், ஆலய ஆராதனையிலே பங்கெடுக்கிறவர்கள், வேத வசனத்தை குறித்த அறிவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவங்க தன்னுடைய மகனுக்காக மகனுக்கு திருமண விஷயத்திலே அவர்கள் கர்த்தரை அல்ல, கர்த்தரை விட்டுவிட்டு ஜோசியக்காரனை நம்பி போனார். ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆராதனைக்கு வருகிறவர்கள், வேத வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள், ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருந்தவர்கள், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று ருசி பார்த்தவர்கள். ஆனால் தன்னுடைய மகனுடைய திருமண விஷயத்திலே அவர்கள் கர்த்தரை அல்ல, ஜோசியக்காரன் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார். பெண் கிடைத்தது, திருமணம் நடந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களிலே அந்த பெண் அந்த பையனோடு வாழாமல் போயிருந்தார். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைத்ததற்கிய வெற்றி ஏற்படவில்லை. யோசித்து பாருங்கள். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுத்த பயம் இருக்குமானால் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, தேவனை அல்லாமல் வேற ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்கிறதான தீர்மானமும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தேவன் எல்லா தடைகளை உடைத்து தேவனால அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் அவசரப்பட்டு விடுகிறோம். ஒரு காரியம் நமக்கு நடக்கவில்லை என்று சொன்ன உடனே, ஒரு காரியம் கைகூடி வரவில்லை என்ற உடனே, ஒரு காரியம் தாமதம் ஆகிறது என்ற உடனே, தேவனுக்கு ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லாததினாலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் அற்று போய் நாம் தேவனை மறந்து வேறொரு காரியத்தில் வழி உண்டா இருக்குமா என்று சொல்லி அங்கே போய் வாழ்க்கையிலே வெற்றி அல்ல, தோல்வியை நாம் தள்ளி விடுகிறோம். தேவன் யாரை அறிந்திருக்கிறார்? ஆலயத்தில் வந்து போகிறவர்களே அல்ல. தேவன் யாரை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை தான் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் யாரை அறிந்திருக்க முடியும் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவருடைய கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகிறதோ, என்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அப்படி வாழ்க்கையில் இருக்கிற தாழ்மையெல்லாம் எடுபட்டு போய் கர்வம் வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது, கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது, ஜபம் குறைந்து போகிறது, தேவை அன்பு இல்லாத நிலைமையாய் மாறிவிடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் குறையும் பொழுது
கடிந்து கொள்ளுதலை விரும்ப செய்கிறது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவார். முரட்டுகளும் வந்துவிடும், கடும் கோபம் வந்துவிடும், வேட்டிமை வந்துவிடும், எல்லாம் வந்துவிடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்குமானால் உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தங்களும் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. யார் கர்த்தருக்கு பயந்த வழிகள் நடக்கிறார் அவன் வாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. தேவன் அவனுக்கு கிருபை அளிக்கிறார். வாக்கியம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது, நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கிறது, அவனுக்கு மேன்மை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உலகத்து அத்தனை காரியங்களும் அவனுக்குள்ளே வந்துவிடுகிறது. பெருமை வருது, வேட்டிமை வருது, கோபம் வருது, கடவுள் குணம் உடைத்தவனாய் மாறிவிடுகிறான், கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. எல்லாம் அந்த ஆட்கொண்டவனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி நாசப்படுத்தி விடுகிறது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா ராஜா. ஆசா 9ஆம் வசனத்தில் வாசிக்க கவனிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தரை கண்டு பூமி எங்கும் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தி ஆகையா இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று ஆண்டவர் ஆசா என்று சொல்லக்கூடிய இந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆசா ராஜா ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் என்று சொன்னால் 14ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தவர், தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர், தன் பிதாக்கள் செய்த பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தவர். ஆரம்ப காலம் நன்றாய் இருந்தது. நாட்கள் ஆக ஆக தேவன் மேல் வைத்திருந்ததான அந்த அன்பு குறைய ஆரம்பித்தது. தேவன் மேல் வைத்திருந்த அந்த பயம் குறைய ஆரம்பித்தது. அப்படி குறைய ஆரம்பித்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொன்னார், இந்த விஷயத்தில் நீ மதி இல்லாதவராய் இருந்தீர் ஆவியா இது முதற்கு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இதை யாரை கொண்டு சொல்லுகிறார் சொன்னால் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் வந்த இடத்துல சொன்னபொழுது ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனி என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி மேலே கடுங்கோபம் கொண்டான். கடுங்கோபம் கொண்டது மாத்திரமல்ல, ராஜாவாகி எனக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொல்லுகிறாய் என்று சொல்லி அவன் சிறைசாலையில் அவன் அடைத்து போட்டான். அது மாத்திரமல்ல, காலத்தில் ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் பக்தியாய் நடக்கிறவர்களை கொடூரமாய் நடத்தித்தான். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆரம்ப காலத்தில் இருந்ததான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களை இல்லாமல் போன பொழுது அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைவராக புரட்டி போட்டதை போல அவன் பயபக்தி அற்றவனாய் மாறிப்போனான். தேவனில் இருக்கிற விசுவாசம் அற்றவனாய் மாறிப்போனான். அவனுக்கு இருக்கிற குறைகளை சுட்டி காண்பித்த பொழுது சுட்டி காண்பித்ததான இந்த அனனி என்று சொல்லக்கூடிய ஞான திருஷ்டிக்காரனை இந்த தீர்க்கதரிசியை காவலில் வைத்தான். காவலில் வைத்தவர் அடைந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து அவர் 2ஆம் வசனத்திலே ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. பாருங்க, இந்த காலத்துக்கு அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது அவனை விட்டு விலகி போனதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனதோ, அந்த நாட்களிலே அவன் காலிலே வியாதி கண்டான். அந்த நோவு மிகவும் உக்கிரமாயிருந்த வேதனைப்படுத்தினது. இப்போவாது ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு. வியாதி நேரத்தில் இப்போவாது ஆசாராஜர் தன்னை தேடுவானா, அல்லது இந்த அனனி என்று சொல்லக்கூடிய ஞான சிருஷ்டிகாரனுடைய தீர்க்கதரிசியினுடைய பேச்சை கேட்பானா, மனம் திரும்புவானா என்று பார்த்தால் அப்பவோ மனம் திரும்பல. வசனம் சொல்லுது, அவனோட வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒருவேளை கர்த்தரை தேடி இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வியாதி கண்ட பொழுது கர்த்தரவனை அழைத்த பொழுது கால்களிலே பாதை வந்த பொழுது
வியாதி கண்ட பொழுது, இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று அறிந்து ஒருவேளை மனம் திரும்பி, ஆண்டவரே நான் ஒரு பக்கமாய் திரும்புகிறேன், பயப்படுகிற பயத்தில் வர விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்பானால், ஒருவேளை ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்து, அவன் மீறுதல்களை மன்னித்து அவன் சுகத்தை கொடுத்திருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் வியாதியும் கர்த்தரை தேடாமல் மறந்து போனான். கர்த்தரை தேடவில்லை, பரிகாரிகளை தேடினான். தன் சுகத்துக்காக, தனது சுகத்தைக்காக எத்தனை மருத்துவர்களை தேடினானோ தெரியல, எத்தனை மந்திரவாதிகளை தேடினானோ தெரியல, எத்தனை ஜோசியக்காரனை தேடினானோ தெரியல, எத்தனை குறி சொல்லுகளை தேடினானோ தெரியல, வேற தெய்வங்களை தேடினானோ தெரியல. கர்த்தரை விட்டு விட்டான். கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 13ஆம் வசனத்திலே ஆசோத்தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களிலே நித்திரை அடைந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதால் கர்த்தர் தமக்கு பயப்படுகிற மேலே கிருபையாயிருக்கிறார். தமக்கு பயப்படுகிற தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதால். மூன்றாவதாக தேவன் நீதிமான்களை அறிந்திருக்கிறார். நீதிமான் சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமானுடைய வழிகளை அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமானுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானுடைய வழி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சபையான வழி, அதை நீதி செய்யக்கூடிய வழி. எனவே கர்த்தர் அந்த வழிகளை அறிந்திருக்கிறார். அவன் செய்கிறதெல்லாம் வாய்ப்புகளை செய்கிறார். அவன் நேர்காணலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை இலைமுதிராத மரத்தை போல இருக்கிறான். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய வழி எப்படி இருக்கிறது சொன்னால் நீதியை செய்யக்கூடிய வழியாக இருக்கிறதுனாலே தேவன் நீதிமானுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு நீதிமான் என்று சொன்னால் அவருக்கு ரொம்ப பிரியமான மனுஷன். நீதிமான்களை தேவன் அவர் வருந்த விடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நீதிமானுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 111 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 112 2 வசனம் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசிரியம் ஐஸ்வர்யமான வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி எங்களிடையே நிற்கும், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சந்ததியை ஆசீர்வாதம் பெறுகிறது. நீதிமான் தன் சந்ததிக்கு ஆசீர் சேர்த்து வைக்கிறார். நீதிமான் தன்னுடைய சந்ததிக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறார். அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். சதா காலங்களில் நீதி நிற்கும். நீதி நிலைநாட்டப்படும். அவன் செய்த நீதிக்கு தக்கதாக பலன் அவனுடைய பிள்ளைகள் சந்ததியாய் அந்த சந்ததிக்கு உண்டாயிருக்கும். சந்ததி தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனவேதான் ஆண்டவர் நீதிமானை வழியாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீதிமானை அறிந்திருக்கிற தேவன் நீதிமன்ற வழி அறிந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவில் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவனை பாதுகாக்கிறார், அவனை நடத்துகிறார், தேவையை சந்திக்கிறார். அவர் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்போது அவர் வழியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த 2 பேரை குறித்து ஒரு கணக்கு ஒன்று எடுக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்ததால் 2 குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, 2 குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தான். கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தவர், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் 2 பேரும். நீதிமன்றம் 27 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஒரு நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பானால் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவனுக்கு பிற்பாடு வர பேர பிள்ளைகள், அவனுக்கு அதுக்கப்புறம் வர கொல்லு பேர, அதுக்கப்புறம் வர பேர பிள்ளைகள், சந்ததியாய் தேவன் அந்த நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அப்படி கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த 2 பேரை குறித்து 2 குடும்பத்திலே வசித்ததான 2 தலைவர்களை, குடும்ப தலைவர்களை குறித்து
ஒரு கணக்கு ஒன்று எடுக்கப்பட்டது. கணக்கெடுக்கப்பட்டு நீதிமானாய் வாழ்ந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர். அவர் நீதியாய் வாழ்ந்தவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், நீதி செய்கிறவர், கர்த்தர் பிரியப்படுத்துகிறவர், ஆராதிக்கும் விஷயத்திலே உண்மையாக இருக்கிறவர், உண்மையாக நடக்கிறவர், உத்தமத்திலே நடக்கிறவர். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அடுத்த சந்ததியை கணக்கிட்டார். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் வேத வசனத்தை நன்றாய் வாசிக்கக்கூடிய மனுஷன், வேத வசனத்தின்படி நடக்கிற மனுஷன், ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற மனுஷன், ஒழுங்காய் ஆலயத்துக்கு போகிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷன், நன்மை செய்கிற மனுஷன், தான தர்மங்களை செய்கிற மனுஷன், கர்த்தருக்காக கொடுக்கிறவன், தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கிறவன். இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸை குறித்து அவருடைய சந்ததி எப்படி இருந்தது என்று ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸுடைய சந்ததிகளிலே 300 பேர் தேவ ஊழியர்களாக இருந்தார்களாம். 18ஆம் நூற்றாண்டில் 300 பேர் தேவ ஊழியர்கள், 130 பேராசிரியர்கள், ஆலயத்தில் நல்ல போதிக்கக்கூடிய பேராசிரியர்களால் 130 பேர் தோன்றினார்களாம். 110 வைக்கல் அட்வொகேட்ஸ், 110 அட்வொகேட்ஸ் எழுப்பினார். 30 நீதிபதிகள் எழுப்பினார். 60 எழுத்தாளர், நல்ல எழுதக்கூடிய எழுத்தாளர் 60 பேர் அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸுடைய சந்ததியிலே பிறந்தார். 14 பல்கலைக்கழக முதல்வர்களை அங்கே எழுப்பினார். 3 அமெரிக்க மத்திய அமைச்சர் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் பக்தியாய் நடந்ததினாலே, தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே, நீதிமானாய் வாழ்ந்ததினாலே, தேவனுக்கு பிரியமாய் நடந்ததினாலே அவருடைய சந்ததி, வசனம் தான் சொல்ற சந்ததி பூமியிலே பலத்திருப்பார்கள். இந்த செம்மையாகிய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் செம்மையாய் நடந்ததினாலே, நீதியாய் நடந்ததினாலே அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். இதே நூற்றாண்டிலே இன்னொரு மனுஷனை, இவர் ஒரு கிறிஸ்தவர், இது எப்படி வாழ்ந்தார்? துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர். மேக்ஸ் ஜூல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, மேக்ஸ் ஜூல்ஸ். இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா துன்மார்க்கமாய் வாழ்வார். இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா பயங்கர குடிகாரர், விபச்சாரக்காரர், துன்மார்க்கமாய் நடக்கிறவர், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆலயத்துக்கு போகாதவர், தேவனை ஆராதிக்கிறவர், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இல்லை, நம் இஷ்டப்படி வாழ்ந்தவர். பெயர் கிறிஸ்தவ பெயர், மேக்ஸ் ஜூல்ஸ் என்ற கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர். எதை குறித்து கவலைப்படுவதில்லை, ஆலயத்துக்கு போவதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தன் குடும்பத்தை சரியாய் நடத்த தெரியாதவர், குடிகாரர், விபச்சாரம் செய்கிறவர், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர். சந்ததியை கணக்கெடுத்தார்கள். சந்ததியிலே பிறந்தவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி இவரை குறித்து, இவருடைய சந்ததியை குறித்து கணக்கெடுத்த பொழுது அதில் 130 பேர் குற்றம் செய்து சிறைக்கு போனவர்கள். இந்த சந்ததியில் பிறந்த அடுத்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருந்தது சொன்னால் 130 பேர் பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறைவாசம் போனவர்கள். இதில் 7 பேர் கொலைகாரர்களாய் மாறினார்கள். 100 பேருக்கு மேல குடிகாரர்கள், குடித்து வெறித்து குடிகாரர்களாய் மாறினார்கள். 60 திருடர்கள் இந்த சந்ததியிலே உருவானார்கள். திருடு காரணம் என்ன தெரியுமா? மேக்ஸ் ஜூல்ஸ் தன் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை குறித்தோ, கர்த்தரை குறித்தோ, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்தோ சொல்லிக் கொடுக்காததினாலே, தேவனை அறிமுகப்படுத்தினாலே, ஆலயத்துக்கு கொண்டு போகாததினாலே, வேத வசனத்தை வாசிப்பதற்கு எந்த ஒரு முயற்சி எடுக்காததினாலே, இவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினாலே, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே இவருடைய சந்ததியிலே இப்படிப்பட்டவர்கள் குற்றவாளிகள் பெருகினார்கள். 7 கொலைகாரர்களை எழுப்பினார்கள். 100 பேருக்கு மேல குடிகாரர்களாய் இருந்தார்கள். 60 திருடர்கள் இருந்தார்கள். 190க்கு மேல வெச்சாளர்கள். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வெச்சாளிகளாக இருந்தார்கள்.
இந்த சந்ததியில் 310 பேர் தரித்திரத்தினால பிச்சை எடுக்கிறவராய் மாறினார். அந்த ஒரு மனுஷன் துன்மார்க்கமாய் ஒரு மனுஷன் நடப்பானால் அவருடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் நீதிமானாய் வாழ்ந்ததினாலே அவருடைய சந்ததியில் எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சங்கீதம் 112 வாசித்தோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதமான சந்ததியால் மாறும். நீதிமானுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எப்ப ஆசீர்வதிப்பார்னா தேவன் நீதிமானை அறிந்திருப்பாரானால், நீதிமான் மேல தேவனுடைய கண் படுமானால், நீதிமான் மேலே தன் கண்ணை வைப்பாரானால் தேவன் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீதிமானின் சந்ததி பெயர் பெற்றுக்கும், நீதிமானின் சந்ததி செழிக்கும், மேன்மை அடையும், உயர்த்தலுக்கும், அப்படி நீதி என்றைக்கு நிற்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவன் நீதிமானை அறிந்திருந்து நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேத வசனத்தின் வாசிப்பது நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீதிமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய செயல்பாடை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு உண்டான மேன்மை குறித்து எழுதப்பட்ட வீட்டில் வாசித்து பாருங்க. 3ஆம் வசனத்திலே கர்த்தர் நீதிமான்களே பசியினாலே வருந்துகிறார். அவன் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, அவன் அப்பத்துக்கு அவனுக்கு குறைச்சல் வருவதில்லை, அவன் ஒட்டுத்தில் குறைபட்டு போவதில்லை, அவன் திருப்தியால் சாப்பிடுவான். அவன் பசியினாலே நீதிமானை வருந்துகிறான். அந்த நீதிமானுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 6ஆம் வசனத்திலே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவர் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தை அல்ல. துன்மார்க்கன் தலை மேல சாபம் குவிந்து கிடக்கும், நீதிமானுடைய தலை மேல ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்தில் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, அவன் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கரோ பூமியிலே வசிப்பதில்லை. துன்மார்க்கனுடைய வாய் அடைக்கப்படும், துன்மார்க்கனுடைய பொருள் அகற்றி விடுவார். இதே வசனத்தில் இதே அதிகாரத்தில் நீதிமானை குறித்து எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. நீதிமானை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனுடைய சந்ததி எப்படி அழிந்து போகும் என்பதையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டுமானால் நாம் நீதிமானை நடக்க வேண்டும், நீதியாய் செய்ய வேண்டும், நீதியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. எனவே ஆண்டவர் நம் அறிந்திருக்கிற ஆண்டவர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சிங்கதக்காரன் சொல்லுகிறதை போல நாமும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறேன், என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் நாம் அவரை நம்புகிறவர்களாக இருப்போம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்போம், அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம். நாம் நீதிமானை நடக்கும்படி செய்வோமானால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருக்கு பார்க்க ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறார். ஆண்டவரை கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதத்திலே ஏராளமான நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோனோக்கை குறித்து எழுதப்பட்ட நீதிமானாகிய யோனோக்கை எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, யோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிழையில்லாமல் நடந்தார், தேவனுடைய சந்தரித்தார், தேவனுக்கு பயப்படுகிற பயங்களை பார்த்தார்கள், நீதியாய் நீதி செய்தார்கள். இவர்களை குறித்து உடைய வாழ்க்கை குறித்து, ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தை குறித்து, தேவனுடைய பிடித்ததை குறித்து எல்லா காரியத்தையும் தேவன் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனை அறிந்திருக்கிறார். கரங்களை பற்றி ஆண்டு சப்தத்தில் அடுவரை ஸ்தோத்திரம். அடுவரை நீரை அறிந்திருக்கும் ஆண்டவரை, ஆண்டவர் நாம் அறிந்தால்தான் நீரை அறிந்திருக்க முடியும்.
ஆண்டவரே, நாங்கள் அப்படி வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகவலே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கினில் அவர் லீலி, சாரோனில் அவர் பூஜா. பள்ளத்தாக்கினில் அவர் லீலி, சாரோனில் அவர் பூஜா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவே. அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவே. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நோவானியல் யோபு போல தவறாமல் நடத்திடுவே. நோவானியல் யோபு போல தவறாமல் நடத்திடுவே. விடையில்லாமல் நடத்திடுவார், கரை சேர்த்திடும் நான் கரையில். விடையில்லாமல் நடத்திடுவார், கரை சேர்த்திடும் நான் கரையில். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். இந்த பூமியின் சொந்தமல்ல, பரதேசிய நான் நடப்பேன். இந்த பூமியின் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன். என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன். என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கினில் அவர் லீலி, சாரோனில் அவர் பூஜா. பள்ளத்தாக்கினில் அவர் லீலி, சாரோனில் அவர் பூஜா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இல்லமாய் நின்றோம், சமூகத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம அர்ப்பணித்து ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நாம் இருப்போமானால், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்குமானால், அவரையே நாம் சார்ந்து வாழ்வோமானால், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்குமானால், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்குமானால், பயப்படுகிற பயத்திலே நாம் வளருவோமானால், அவருக்கு பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுகிற பயத்திலே நாம் வாழ்ந்திருப்போமானால், வளருவோமானால், பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால்,
தேவனை அறிந்திருக்கிறார். தேவனை அறிந்திருக்கிறார். துன்மார்க்க வாழ்க்கையை விட்டு, துன்மார்க்கத்தை நம்ம விட்டு அகற்றி விட்டு, பாவ பழக்கங்களை நம்ம விட்டு அகற்றி நீதிமானாய் நாம் நடக்குமானால், நீதிமானை நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவனை அறிந்திருக்கிறார். தேவனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அன்றவர்களுடைய கிருபைகளை நாம் வாழ்க்கையில் துன்மார்க்கங்களை அகற்றிட்டு, துன்மார்க்கம் ஒரு சந்ததியை பாதிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிறதான கெட்ட பழக்கங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள், தேவனை அறியாத தன்மை, தேவனை தேடாத தன்மை, தேவனுக்கு பிரியமாய் நடக்காத தன்மை சந்ததியை பாதித்து உள்ளது. சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டுமானால், சந்ததி மேம்படுகிறதாய் மாற வேண்டுமானால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தருக்கு பயம், நீ நீதிமானாய் நடப்பீர்களால் கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிப்பார். சந்ததி மேலே தேவன் கிருபை இருக்கும். சந்ததியை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பல தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் மாறும். பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றியாக நீரை ஆசீர்வதியும். வார்த்தைகளுடைய பேசும் எல்லா கிருபைகளுக்காக சொல்லுகிறார். நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உதவி செய்தி நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட ஒரு வருகை பிறகு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். God bless you. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும்